எப்படி அல்சைமர்ஸ்ல வந்து பிளேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் வந்து மூளையில படியுதோ, அதே மாரி இதுலயும் மூளை திசுக்கள்லயும், ஸ்பைனல் கார்ட்லயும் படிய ஆரம்பிச்சுரும். 2 வயசுல ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த நோய் வந்து ஒரு 20 வயசு வரைக்கும் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் இருக்கு. இதுல படிப்படியா அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா, கை, கால் இறுகுறது, அசைக்க முடியாம போறது, கழுத்த அசைக்க முடியாம போறது. தாய் தந்தையில யாருக்காவது இருந்தாலோ, இல்ல இருவருக்குமோ இருந்தாலோ, சொந்தங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ, இல்ல எதுவுமே இல்லாம ஏதாவது ஒரு பிழையின் காரணமா உங்களுக்கு ரத்த ஒழுக்கு நோயோ, அது மாதிரி வந்து ஆண் குழந்தைகள மட்டுமே தாக்கக்கூடிய ஒரு மரபு சார்ந்த நோய். நீங்க அவங்களுடைய வாதைகள குறைக்கலாம், தள்ளி போடலாம். இல்லன்னா அவங்க உயிர காப்பாத்த முடியாது. இப்ப நான் 10 வயசுலயே அந்த குழந்தை இறந்துருங்கிறத 20 வயசு வரைக்கும் நீங்க மெயின்டெயின் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ கால ஆராய்ச்சிக்கு வந்து ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு. வணக்கம். மருத்துவம் அப்டின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நோய் இருக்கும். அந்த நோய்க்கு வந்து நீங்க ஒரு மருத்துவம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த நோய் சரியாயிடும் அப்டிங்கிற மாரி தான் நம்மளுக்கு புரிதல் இருக்கு. ஆனா, ஒரு சில நோய்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு அப்டிங்கிறத விட, இதுக்கு வந்து எந்த விதமாவுமே தீர்வே கிடையாது அப்டிங்கிற மாரி ஒரு சில நோய்கள் இருக்கு. அந்த மாரி நோய்கள் வந்து அரிதான நோய்களா தான் இருக்கும். அது வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து நீங்க அப்டியே சமாளிச்சுட்டு நீங்க இருக்கிற வரைக்கும் இருந்துக்கணும். அந்த மாரி நிலையில வந்து நோய்கள்ல இருக்கு. மருத்துவம் வந்து தொடர் ஆராய்ச்சிகள்னால, இப்டி இருக்கிற நோய்களின் பட்டியல்ல வந்து அத குறைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு அரிதான நோய். அந்த நோய்க்கு வந்து இப்ப சமீபத்தில ஒரு வெற்றிகரமா செய்யப்பட்ட ஒரு மருத்துவத்த பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம் சோபனா. வணக்கம் சிவா. ஹண்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு நோய். முதல்ல வந்து நம்ம ஹண்டர் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சின்னதா ஒரு விளக்கம். ஹண்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன? பொதுவா வந்து நம்மளுடைய என்சைம்ஸ் ஃபெயிலியர் ஆகுற டிசீஸ் வந்து நெறைய இருக்கு. வாஸ்ட் வெரைட்டி ஆஃப் டிசீசஸ் இருக்கு. அது எல்லாமே ஜெனடிக்கல்லா இருக்கும் ம். பெரும்பாலும். இப்ப நெறைய நீங்க மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நோயிலயும் ஒரு என்சைம் ஃபெயிலியர் ஆயிருக்கும். இப்போ ஹண்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஐடுரோனேட்டேஸ் 2 சல்ஃபடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு என்சைமுக்கு வந்து ஜீன் வேணும். அந்த ஜீன்ல ஏதாவது பிழை இருந்ததுன்னா, நமக்கு ஃபங்ஷனல் என்சைம் கிடைக்காது. அதாவது ஒரு புரதம் உற்பத்தியாகும். ஆனா, அது பிழையா இருக்கும். ஒரு என்சைமா செயல்படாது. இப்ப இது ஹார்மோன் மாதிரி தான் இதுவும். ஹார்மோன்ஸ் எப்படி நமக்கு இப்ப இன்சுலின் வேணும் டயபெட்டிஸ்க்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இன்சுலின் ஆப்சென்ஸ்ன்னு சொல்லும்பொழுது ஒரு நோயா வெளிய வர மாதிரி, இந்த இந்த சல்ஃபடேஸ் 2 சல்ஃபடேஸ் என்சைம் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுனால ஒரு நோய் வந்து நமக்கு வருது. அது என்ன அப்படின்னு சொன்னா, சில மியூகோபாலிசாக்கரைட்ஸ். நம்ம மியூகோபாலிசாக்கரைட்ஸ் இல்லாம நம்ம சாப்பிட முடியாது. ம். எல்லாத்துலயும் எடுத்துக்கும் பொழுது காய்கறிகள், அதனுடைய தோலு, பழங்கள் எல்லாத்துலயும் வந்து நமக்கு இயல்புலயே வந்து அந்த மியூகோபாலிசாக்கரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கூட்டு சர்க்கரை அது. ம். குளுக்கோஸ் ஒரு மாதிரி பிசின் மாரி கொழகொழப்பான இது ஆமா. இருக்கு. இப்ப வெண்டைக்காயில இருக்கிற அந்த இது கரெக்ட். மாதிரி மியூசின். மியூசிலேஜஸ் ஆ. இருக்கும் இல்லையா? அது வந்து ஒரு மியூகோபாலிசாக்கரைட்ஸ் பெரும்பாலும் தாவரங்கள்ல வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது. இந்த பொருள வந்து நம்ம பாடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த என்சைம வச்சு பிரேக் டவுன் பண்ணி சிங்கிள் சிங்கிள் யூனிட்டா மாத்தி வெளிய அனுப்பிடும். இது எல்லாமே வந்து குளுக்கோஸ் பிளஸ் என்-அமினோ குளுக்கோசமைன்ஸோட காம்பினேஷன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. பாக்டீரியாவினுடைய செல் சுவர்ல இருக்கும். இது வந்து ஒரு பல்கூட்டு சர்க்கரை. ஸ்டார்ச் நம்ம ஏன் ஈஸியா இருக்குன்னு சொன்னா, அது மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கும். இதுல வந்து அப்படி இல்ல. ஆல்டர்னேட் பல்கூட்டு சர்க்கரையில ஒரே பொருள் இல்லாம மோனோ நெறைய யூனிட் இருக்கும். வந்து நெறைய இருக்கும். வித்தியாசமா இருக்கும். அப்ப இதுக்கு ஸ்பெஷலான என்சைம்ஸ் வேணும். அந்த என்சைம கோட் பண்ணக்கூடிய ஜீன்ல வந்து பிழையாயிடுது. ஓகே. ஸோ அவங்களால அந்த என்சைம வந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஆனா நீங்க இந்த மியூகோபாலிசாக்கரைட்ஸ் இல்லாத ஃபுட்ட சாப்பிடவே முடியாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நாட் ஈவன் ஃபுட் சம் அதர் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற பாக்டீரியா இருக்கும். ம். பல வகையில அது உங்களுடைய மெட்டபாலிசம்க்குள்ள வரும். அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, மூளையினுடைய திசுக்கள்ல படிய ஆரம்பிச்சுரும். ஓகே. எப்படி அல்சைமர்ஸ்ல வந்து பிளேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் வந்து மூளையில படியுதோ, அதே மாரி இதுலயும் மூளை திசுக்கள்லயும், ஸ்பைனல் கார்ட்லயும் படிய ஆரம்பிச்சுரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மூளை செயல்படாம போகும்பொழுது என்னலாம் வந்து உங்களுக்கு வரும். பொதுவா இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 வயசுல தான் வெளிப்படும். அதுவரைக்கும் அந்த குழந்தைகள் வந்து நார்மலா இருப்பாங்க. மேபி அவங்களுடைய ஃபுட் வந்து நம்ம 2 வயசுக்கு அப்புறம் தான் ஃபுல் குடுக்க வெளி உணவு ஆரம்பிக்கிறோம். வந்து நம்ம அப்ப அவங்களுக்கு 2 வயசுல ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த நோய் வந்து ஒரு 20 வயசு வரைக்கும் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் இருக்கு. ம். இதுல படிப்படியா அவங்களுக்கு என்ன ஆகும்ன்னு சொன்னா, கை, கால் இறுகுறது, அசைக்க முடியாம போறது, கழுத்த அசைக்க முடியாம போறது, பேச்சுல பிரச்சனை. தென் உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் படிப்படியா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறது. ஏன்னா மூளை செயல்படலைன்னா, அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். படிப்படியா வந்து அவங்க 20 வயசு அப்படின்னு வரும்பொழுது, ரொம்ப மரணம் வந்து அவங்களுக்கு 20 வயசுல வந்துருது. இதுதான் வந்து அந்த டிசீஸினுடைய ஸ்டேட்டஸ். ம். இது வந்து ஒரு மரபு கோளாறு. ம். அதனால தாய், தந்தையில யாருக்காவது இருந்தாலோ, இல்ல இருவருக்குமோ இருந்தாலோ, சொந்தங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ,
இல்ல எதுவுமே இல்லாம ஏதாவது ஒரு பிழையின் காரணமா, கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமா இது வந்து உருவாகியிருக்கலாம். ம். மொத்தமா இது வந்து ஒரு மரபு சார்ந்த ஒரு நோயா வந்து வெளிப்பட்டுருது. இது அதிகம் ஆண் குழந்தைகளுக்கு தான் வரும் இல்ல பெண் அப்படி ஆண் ஏதாவது இருக்கா? குழந்தைங்கள மட்டுமே தான் தாக்கும். எப்படி வந்து உங்களுக்கு ரத்த ஒழுக்கு நோயோ, அது மாதிரி வந்து ஆண் குழந்தைகள மட்டுமே தாக்கக்கூடிய ஒரு மரபு சார்ந்த நோய். ஓகே. எக்ஸ் இன்ஹெரிட்டட் டிசீஸ் தான் இது. இதுவரைக்கும் இதுல என்ன இது எப்படி கையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, என்சைம் ரீப்ளேஸ்மென்ட் தெரப்பி. நம்ம எப்படி ஹார்மோன் ரீப்ளேஸ்மென்ட் தெரப்பின்னு சொல்லி இன்சுலின் எடுத்துக்கிறோம். இல்ல சொன்னா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறோமோ, அந்த மாரி தைராய்டு என்சைமையும் எடுத்துக்கணும். ஹார்மோன்ஸ் எடுத்துக்கிறோம். தைராய்டு கம்மியா ஆமா. இருக்குன்னா, தைராய்டு வெளியில இருந்து எடுத்துக்கிறோம். இன்சுலின் எடுத்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வந்து இந்த என்சைமையும் நம்ம வெளியில இருந்து எடுத்துக்கணும். அப்ப நம்ம சொல்லும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ம். என்னது இது இன்சுலின் போட்டுக்கிறோம், தைராய்டு மாத்திரை சாப்பிடுறோம். அந்த மாரி இதையும் வந்து எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னா, இதுக்கு விற்கக்கூடிய அந்த மருந்தோட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். எராப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் தான் வந்து இதுக்கு வெளியில இருந்து குடுக்குறாங்க. இதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, இதனுடைய ஆண்டு செலவு வந்து கிட்டத்தட்ட ரூ. 75,00,000 ஆயிடும். அப்பா! ஏன் இது இவ்ளோ செலவு? ஹார்மோன்ல நம்ம இன்சுலின் இவ்ளோ செலவில்லையே! ஆ. தைராய்டு இவ்ளோ செலவில்லையே! அப்படின்னு சொன்னா, தைராய்டு, இன்சுலின் எல்லாம் அளவில மிக சிறியது. தைராய்டு ஒரு புரதமே இல்ல. ம். ஒரு அயோடினையும், டைரோசினையும் சேர்த்தா நமக்கு கிடைச்சிரும். அதனுடைய உப்புக்களா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப மினிமலான ஒரு சைஸ்ல சின்ன இருக்கும். காம்பவுண்ட் அது. இன்சுலின பொறுத்தவரைக்கும் ஒரு 52 அமினோ அமினோ அமிலங்களோட அமிலங்கள் இருக்கக்கூடிய 2 செயின் இருக்கும். பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கும். அத வந்து நம்ம தனித்தனியா பாக்டீரியால புரொடியூஸ் பண்றதுனால இதனுடைய விலை வந்து குறைவா இருக்கும். ஆனா, என்சைம்கள நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. என்சைம்கள்னு வரும்பொழுது, நமக்கு மேம்பட்ட செல்கள் வேணும். ம். அப்போ இது கிட்டத்தட்ட மெமாலியன் செல்ஸ வெளியில இருந்து தான் அவங்க கல்ச்சர் பண்ணி எடுப்பாங்க. ஓகே. மெமாலியன் செல்ஸ் தனியா வந்து வெளிய வளராது. அதோட புற்றுநோய் செல்கள சேர்த்து, அத வந்து ஒரு 1 மாசம் நீங்க வளர்த்துறதே ரொம்ப கஷ்டம். ம். அப்படி அந்த 1 மாசத்துக்குள்ள அந்த என்சைம வந்து நீங்க வந்து புரொடியூஸ் பண்ணி எடுக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேற எடுக்கணும் ஆமா. அதுலருந்து. அதனால அதனுடைய விலை வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஏன் வந்து என்சைம்கள பாக்டீரியால பண்ண முடியாதுன்னு சொன்னா, பாக்டீரியாங்களுடைய சிறிய அளவு செல் சைஸ் சின்னதா இருக்கிறதுனால, ஃபோல்டு பண்ண முடியாது. ஃபோல்டு ஆகலைன்னா, அந்த புரதம் வந்து என்சைமா வேலை செய்யாது. வேலை செய்யாது. ஓகே. ஹார்மோன்லயும் இந்த மாரி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். பட் வந்து நமக்கு இன்சுலினுக்கு இந்த பிரச்சனை இல்லாததுனால, லக்கிலி நம்ம வந்து தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்ப இதனுடைய விலை அப்படின்னு வரும்பொழுது, ஒரு வருஷத்துக்கு ரூ. 75,00,000 அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து உகந்தது கிடையாது. ஏதாவது நம்மளுக்கு அரசாங்கம் இதுக்கு ஏதாவது உதவி செய்தா? இதுக்கு எப்படி? வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 50,00,000 வரைக்கும் அரசாங்கம் வந்து சப்சிடி குடுக்குது. ஒரு பேஷண்ட். ம். மேற்கொண்டு ஆகுற செலவ கிரவுட் ஃபண்டிங் மூலமாவோ, எதாவோ தான் நீங்க வந்து கலெக்ட் பண்ணணும். பிளஸ் இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த என்சைம குடுத்துட்டு இருந்தா, இந்த என்சைம் குடுக்கறதுனால உள்ள டெபாசிட் ஆகுது இல்லையா? அந்த ஆ. மியூகோபாலிசாக்கரைட்ஸ் அதனுடைய வீதம் குறையுது. அப்போ சிம்ப்டம்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டா அரைஸ் ஆகுது. நீங்க அவங்களுடைய வாதைகள குறைக்கலாம். தள்ளி போடலாம். பட் ஆனா அவங்க உயிர காப்பாத்த முடியாது. அது இந்த இந்த அடிப்படை பிரச்சனைய சரி பண்ண முடியாது. எதுவுமே சரி பண்ண ஓகே. முடியாது. பிளஸ் இத நிறுத்திட்டீங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா இது வேகம் அதிகமாகி அவங்க இறக்க தான் செய்வாங்க. ஓகே. இத குடுத்துட்டு இருக்கிறதுனால நீங்க அவங்களுடைய பெயின குறைக்கலாம். அவங்களுடைய மரணத்த கொஞ்சம் தள்ளி போடலாம். இப்ப நான் 10 வயசுலயே அந்த குழந்தை இறந்துருங்கிறத 20 வயசு வரைக்கும் நீங்க மெயின்டெயின் பண்ணலாம். ம். அதுவே பர் இயர் 75,00,000ங்கிறது வந்து சாமானியர்களுக்கு வந்து எல்லாராலயும் சாத்தியமே இல்ல கிடையாது. எவ்வளவு வசதியான ஆட்களா இருந்தாலுமே ஒரு வருஷத்துக்கு 75,00,000ங்கிறது வந்து பெரிய தொகை தான். சரி இப்போ கிரவுண்ட் பிரேக்கிங்கா என்ன பண்ணியிருக்காங்க? ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ கால ஆராய்ச்சிக்கு வந்து ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்தில இருந்து 2 சிறுவர்களுக்குமே இந்த நோய் இருந்திருக்கு. ம். பட் அண்ணாவுக்கு வந்து அந்த பெரிய குழந்தைக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணும்பொழுது இடையில கோவிட் வந்ததுனால அவங்களால பண்ண முடியல. இப்ப 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணும்பொழுது அவனுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அப்படி என்ன வந்து ஒரு அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட் இது அப்படின்னு சொன்னா, ஸ்டெம் செல் தெரப்பி. யூசுவலா ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் காமனா பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம வேற ஒருத்தரோட போன் மேரோவ தானமா வாங்கி வைக்கும்பொழுது, அவங்களுக்கு அது அடாப்ட் ஆயி நல்ல செல்கள உற்பத்தி பண்ணுச்சுன்னு சொன்னா, அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். இதுல ஃபெயிலியர் கேஸஸும் இருக்கும். வெள்ளை அணுக்கள் ரத்த புற்றுநோயில இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் ரொம்ப செலவு அதிகமான சிகிச்சை. அதே சமயம் ரொம்ப சக்சஸ் ரேட் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப அடுத்தது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டெம் செல்ஸ வந்து தொப்புள் கொடி ரத்தத்தில இருந்தோ, இல்ல எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸையோ எடுத்து கிறிஸ்பர் ஜீன் டெக்னாலஜி மாதிரி வச்சு ட்ரை பண்ணி ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ம். அதுலயும் சில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. பட் இன்னும் கிளினிக்கல் ட்ரையல் வரைக்கும் அது முன்னேறல. அதுலயும் வெளியில நம்ம ஜீன எடிட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உடம்புக்கு வெளியில. ஆமா. ஸ்டெம் செல்ஸ தானமா வாங்கி. ம். பட் இந்த பையனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவனுடைய ஸ்டெம் செல்ஸயே எடுத்து, அதுல இந்த ஜீன் எடிட்டிங் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பிழையான அந்த என்சைம கோட் பண்ணக்கூடிய பிழையான ஜீன நீக்கிட்டு, வேற ஒரு நல்ல ஜீன நம்ம அதுக்குள்ள வெறும் ஜீன மட்டும் தான் உள்ள செலுத்துறோம். செலுத்தி அது கரெக்ட்டான இடத்துல போய் பொருந்துது. பொருந்துன உடனே அந்த ஸ்டெம் செல் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, திருப்பி அவனுடைய உடம்புக்குள்ள செலுத்துறாங்க. இதுல அந்த என்சைம் மருந்து இவங்க ஆர்டிஃபிஷியலா வெளிய எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, ஆமா. அதுல என்ன பெரிய ப்ராப்ளம்னா, அது பிளட் பிரெயின் பேரியர் தாண்டி போல. ஸோ அதனுடைய சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியா அங்க இருந்தது. போனா தானே அங்க படிஞ்சிருக்கிறத அது வெளில எடுக்க கரெக்ட். முடியும். பண்ண முடியல அதால.
பட் இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஸ்டெம் செல்ஸயே நம்ம எடிட் பண்ணி திருப்பி அவனுக்குள்ள செலுத்துனதுனால, அது அந்த ரத்த மூளை ஜவ்வ தாண்டி உள்ள போயி மூளையில சிறப்பா வேலை செஞ்சிருக்கு. ஓகே. ஸோ அவனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சிம்பிளா ட்ரிப்ஸ்ல வந்து இந்த செல்ஸ் ஒரு இன்ஃப்யூஷன் டெக்னாலஜி மூலமா அந்த செல்ஸ அவனோட செல்ஸ ஒரு ப்ராப்பர் இன்டர்வல்ல கலெக்ட் பண்ணி, எடிட் பண்ணி திருப்பி உள்ள செலுத்துறாங்க. ஸோ இத கொஞ்ச நாளைக்கு கன்டின்யூ பண்ணும்பொழுது, அவனுக்கு இது சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இப்ப வரைக்கும் அவனுக்கு சிம்ப்டம்ஸ் அரைஸ் ஆகாம இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய மைல்ஸ்டோன் இதுல. ஆ. ஒரு போதுமான அளவு செல்கள் வந்து இந்த ஜீன கரெக்ட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, அந்த என்சைம் அதனுடைய ஆமா. வேலைய வந்து செய்யுது. பார்க்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய உடம்புல பிழையா இருக்கிற ஒரு ஜீன்ல இருந்து கிடைக்காத ஒரு என்சைம், நீங்க ம். வெளியில இருந்து ஒரு ஜீன ஃபிக்ஸ் பண்றீங்க. உள்ள போய் அது புரொடியூஸ் ஆகுதுங்கிறதே ஸ்டெம் செல் தெரப்பில ரொம்ப பெரிய ஆமா. ஒரு அச்சீவ்மென்ட். ஏன்னா, அதுவே நமக்கு இதுவரைக்கும் நெறைய கிடைக்கல. இந்த சிகிச்சையுமே பார்த்தீங்கன்னா, உலகத்துல இந்த ஒரு சிறுவனுக்கு தான் நடந்திருக்கு. பட் இது சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னா, இத கேஸ் ஸ்டடியா வச்சு முறைப்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவ நடைமுறையா கொண்டு வரதுக்கு இனிமே தான் நடவடிக்கை எடுப்பாங்க. இதுவுமே அவனுக்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு தேவைப்படும்? எத்தன வருஷ காலம் இத தொடர்ந்து பண்ணணுங்கிறதுல ஐடியா இல்ல. பட் ஆராய்ச்சி அடிப்படையில நெறைய ஃபண்டிங் இந்த ஆராய்ச்சிக்கு வந்ததுனால, அந்த சிறுவனுக்கு வந்து அவங்க செய்து பார்த்துருக்காங்க. ஆனா, இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி பல மரபு சார்ந்த ரொம்ப ரேர் டிசீஸ்க்கு வந்து நம்ம நெறைய சொல்யூஷன்ஸ கொண்டு வர முடியும். ஏன்னு சொன்னா, இந்த மாதிரியான ரொம்ப ரேரான நோய்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள வந்து கையாள்றதுக்கு அரசாங்கமே வந்து தனியா ஒரு அமைப்ப உருவாக்கி, அதுக்கு ஏகப்பட்ட ஃபண்ட் குடுத்து, இந்த மாதிரி அபூர்வமான மருந்துகள ரொம்ப சக்சஸ் ரேட் குறைவா இருக்கிற மருந்தா இருந்தாலும், ரொம்ப விலை அதிகமா இருக்கிற மருந்துகள வாங்கி குடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஒரு பெரிய தீர்வா இருக்கும். இல்ல ஏன்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் இது வந்து 10,00,000த்துல ஒரு குழந்தைக்கு வருது, 50,00,000த்துல ஒரு குழந்தைக்கு ஈஸியா வருதுன்னு இது ஒரு இருக்கும். நம்பர்னாலும், அந்த குடும்பத்துக்கு வந்து அது கண்டிப்பா. ஒரு குழந்தை தான். இல்ல அத விட ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னா, நீங்க எத்தன குழந்தை பெத்தாலும் உங்களுக்கு அதே தான் ரிசல்ட்டா இருக்க போகுது. ஆமா. ஏன்னா, அவங்களுடைய ஜீன்ல பிழை இருக்கிறதுனால, அப்ப ஏன் அவங்களுக்கு வரல அப்படின்னு கேட்டா, டாமினன்ட் அண்ட் ரெசசிவ்ல இருக்கும். அவங்க ம். கேரியரா இருப்பாங்க. அம்மா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகாம இருக்கும். ஆனா, அந்த அம்மா மூலமா பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும்னு சொல்லும்பொழுது, இது ஒரு கையறு நிலை இல்லையா? நீங்க ஆமா. குழந்தை பெத்தாலும் வந்துரும். பெத்திருக்கிற ஆல்ரெடி பிறந்திருக்கிற குழந்தைங்களையும் காப்பாத்த முடியாது. இப்ப ஒண்ணும் பெரிய அளவுல நம்ம போயிட்டு தத்து எடுத்துக்கிறது, அந்த மாதிரி என்ன பண்ணாலும் மனிதர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு பெரிய ஒரு இல்ல வேதனை அது இருக்கும். டிரைவ் அது. பேசிக்கலி அது ஒரு எவல்யூஷனரி டிரைவ். ஓகே. இது வந்து நீங்க சொன்ன மாரி இத ஒரு நோயவும் தாண்டி, மருத்துவ ரீதியாவே ஸ்டெம் செல் தெரப்பில இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மென்ட் தான். அச்சீவ்மென்ட் தான். பார்க்கலாம். இது எல்லா மருத்துவ முறைகள் போலவும் போக போக இத இன்னும் வேற வழியில எளிமைப்படுத்தி, மக்களுக்கு வந்து எளிதா அடையக்கூடிய அளவுல இதோட விலை குறையுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி ஷோபனா. நன்றி.